ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காசிமேடு மீனவர்களின் விசைப்படகை காரைக்கால் மீனவர்கள் தாக்கிய சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் மணிவர்மன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், என்ன நடந்தது மணிவர்மன்? ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காசிமேடு மீனவர்கள் மீது காரைக்கால் மீனவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசிமேடை சேர்ந்த சுரேஷ் என்பவர் இன்று அதிகாலை தனக்கு சொந்தமான விசைப்படகில் 6 பேருடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். 5 நாட்டிகள் தொலைவில் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் சுரேஷின் வலையை அறுத்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து சுரேஷ் உடனடியாக தன்னுடன் வந்த 5 படகுகளை வயர்லெஸ் மூலம் தகவல் தெரிவித்து அவருடன் சென்று காரைக்கால் மீனவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வலைகள் அறுக்கப்பட்டதனால் இருவருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு தரப்பில் இருவரும் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. காரைக்கால் மீனவர்கள் கையில் இருந்த ரப்பர் குண்டுகளை காசிமேடு மீனவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அதிநவத இன்ஜின் படகை வைத்து காசிமேடு மீனவர்களின் விசைப்படகை இடித்து சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து அப்பகுதியில் காரைக்கால் மீனவர்கள் ஒன்று கூடி காசிமேடு மீனவர்கள் 5க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை தாக்கியுள்ளனர். இவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையில் தப்பி ஓடி வந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக கரைக்கு வந்து அங்கிருந்து காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் புகார் அளித்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் தங்கள் விசைப்படகுகளை சேதப்படுத்தி விட்டதாகவும் வலைகள் அறுக்கப்பட்டதாகவும் 10 லட்சத்திற்கு மேல் சேதம் ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கொடுத்துள்ளனர். ஆழ்கடல் பகுதியில் இருதரப்பு மீனவர்களுக்கும் ஏற்பட்ட மோதலானது பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.